ஹலோ ஹலோ வருவான்னு பார்த்தேன் நானும் அப்படிதான் பார்த்தேன். ஹலோ 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 கேக்குதா கேக்குதா என்ன அடிச்சாலும் அதே சம்பளம் தான். ஆமா ஆமா மைசெட் அருமையா இருக்கு. பிசுறும் வராம வைக்கப்படும். ஏன்னா உங்க சட்டை நான் சொல்லவே தேவையில்லை. முருகன் மைசெட்னா கோயில்பட்டி மட்டும் கிடையாது, இந்த பகுதியிலேயே பேர் போன மைசெட்டு. ஏன்னா எதுவுமே அமையணும். நிறைய பேர் பொண்டாட்டி அமையாம தெரியும். நீங்க உங்க அப்பாட்டியை நினைச்சு கும்பிட்டு ஏதாவது ஒரு சுச்சி எடுத்தது நாளை வேணாமட்டாளா? டீச்சரா என்ன வணக்கம். இந்த வருஷம் நாடகத்தை ஒட்டி நான்
நான் ஒரு முருகன் பாடலை பாட இருக்கிறேன். பொன்னுச்சாமி சரவணன் சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய எம்கேஆர் அன்பலயத்துக்காக ரூபாய் 101 அம்பலப்படத்துக்கு உரப்படுத்திய நல்ல உலக நன்றி. இந்த 2 பேரையும் கொண்டு போய் எனக்கு எரிக்கிறது நல்லது. ஊருக்கு கேடு, குடும்பத்துக்கு கேடு 2 பேர். ப்ரோ சட்டியை ஒழுங்கா போடுங்க ப்ரோ. கண்ணா ஓட்டையா சிச்சுக்க மயில் மேனே. ஹலோ ஹலோ எப்போ கூட்டரம்ப கூடிருச்சு, கூட்டரம்ப கூடிருச்சு, இன்னைக்கு மினிக்கு நூறுல கூட்டரம்ப கூடிருச்சு, இன்னைக்கு மினிக்கு நூறுல கூட்டரம்ப கூடிருச்சு. என்னடா வாழ மட்டும் அது வந்து கூடிருச்சா நன்னானே, அது வந்து கூடிருச்சா நன்னானே. இந்த ஆனந்த கூட்டத்தில ஆனந்த கூட்டத்தில் நன்னாரே கரெக்டா பாடிட்டேன். நாத்து நட்டு நடவு நட்டு, நாத்து நட்டு நடவு நட்டு, அது நாத்து நட்டு நடவு நட்டு, அது நாத்து நட்டு நடவு நட்டு. எங்க அப்பத்தா விட்டு நாத்தாங்க ஊரா நட்டு, எங்க அப்பத்தா விட்டு நாத்தங்காய் எல்லாம் போட்டுக்கிட்டு நட்டு, அப்பத்தா விட்டு
மட்டும் நாத்தாங்கிறத லிரிக்ஸ்ல எழுதிருக்கு. அப்பதாவெல்லாம் போடுக்குண்டாட்டுல அது எங்க ஐயா அவர் ரேப்பிங் லாக் அவர் பண்ணிட்டார். வீட்டுல சும்மா 100 நாள் வேலை பார்த்து படுத்து கிடந்த கிழக்கு பையன். வீட்டுல சும்மா 100 நாள் வேலை பார்த்து படுத்துக்கிட்டு கிடந்த கிழட்டு பையன் இன்னைக்கு வினைய எடுத்து போட்டுட்டானே. இன்னைக்கு வினைய எடுத்து போட்டுட்டானே. ஆளுமா தோளுமா விசால கடி பாலுமா மட்டும் மூடிட்டு பாரு. நீ பாப்பா நான் பாப்பேன். கிளி மஞ்சாரோ அரிக்காச்சாரோ கிளிமாஞ்சாரோ குறிக்காஞ்சாரோ வைத்த பிடிச்சி திருச்சாரோ என்னடா வர்ற பாட்டு தெரியலடா. திருப்பரங்குன்றத்துல தெங்காக்கம்மா ஓரத்துல திருப்பரங்குன்றத்துல தெம்மாக்கம்மா ஓரத்துல நான் தெங்காக்கம்மான்றேன் தெம்மாக்குன்றேன். தெம்மாக்கு குத்துப்பாடு செக்ஸ் படம் பறந்து வந்து இன்னைக்கு இறங்குதுமா. பறந்து வந்து இன்னைக்கு இறங்குதுமா. என் மினுக்கு ஒரு பக்கத்துல என் மினிக்கு ஒரு பக்கத்துல குதிரவ கூடிய சின்னமா நடக்க முடியாத 4 கொண்டாட்டியான். ஐயா போதுமையா போதுமையா தொலைக்காட்சியில் நீ உள்ள போயிருவேன். ஹலோ மிஸ்டர் மஞ்சள் சிடோர் ப்ளீஸ். நாடகமா முன்னாடி உட்காந்து அதெல்லாம் தாஜ்மஹால் கடை ஊழியர். ஐயா தண்ணியை போட்டுக்கிட்டு கோயில் விஷயத்துல மட்டும் விளையாடாத யாரா இருந்தாலும். நீனா எதுக்கு ஊருக்கு பிடிச்ச கேடா இருக்க? ஐயா சொல்லுங்கய்யா என்ன சொல்லுங்க. தண்ணியை போட்டு அலப்படம் பண்றது நாடகமா? எத்தனை வெளியூர் மக்கள் எல்லாம் வந்திருப்பாங்க. உள்ளூர்காரங்க கமிட்டியாளர் சொல்லுங்கப்பா. நீ வேற உயிர் இருக்கு ஏன் போட்டுக்கிட்டு உள்ள பகுமானத்துல நீ வேற. ஓ போய் உங்க அப்பா இங்க படுத்து கிடக்கு போய் படு. ஏ என்னப்பா அழகாவுக்கு மாடு கொண்டு வர மாதிரி போறீங்க. சத்துன அரைஞ்சாங்க தள்ளி விடுவேன். 75 பேர் அவங்க அவ பெரிய தலை அரணாச்சு பாட்டு எதுலடா விஷயம் வாயில இவனு ஜோதிக்கிறான் இந்த முட்டைக்கடை ஓனர் மையன். பாடிவன் எந்த வச்சான் பந்த பாதம் தேடிடுமோ
சாமி வந்த விசிறிக்கு வந்ததை நான் ஆடி புள்ள பண்ணேன். தங்கமலை காளியம்மா, தங்கமலை காளியம்மா, தங்கமலை காளியம்மா, தங்கமலை காளியம்மா, எனக்கும் கேட்கல, உங்களுக்கும் கேட்காது. ஐயா இடம் பார்த்தீங்கன்னா உள்ள போய் டான்ஸ் பக்கத்துல கூட பாருங்க. போங்க உள்ள போங்க. வாலிமையா பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலானே இந்த நாடகத்தை பார்க்க வேண்டும் என்று பக்தியோடு பூஜை இறையிலே சாமியை கும்பிட்டு விபூதியை வச்சுட்டு குடும்பத்தோடு வந்திருக்கும் 10 கோடி பெருமக்களே, நாடகத்தை பார்க்கும்போது எரிச்சலா இருக்கும் என்று 145 பிளாக் மானங்கட்ட மானிட்டர் 1848 பகாடி லெமன் அதை சாப்பிட்டு மிச்ச கட்டிங்கிய ஓட்டை சட்டியில் ஒளித்து வைத்திருக்கும் உறவுகளே, ஓம் பாயும் தெரியாம அடுத்த பாயில உட்கார்ந்திருக்கும் பெண்களே, எதுக்குத்தான் இங்க வந்தோம்னு தெரியாம இருக்கிற இளைஞர்களே, ஒளி ஒளி அமைத்து என்ன செய்வோம் என்று நோண்டி கொண்டிருக்கின்ற முருகன் பவர் ஆடியோஸ் கோயில்பட்டி ஒளி ஒளி நிலையத்தார்களே, உண்மையத்தையும் பேசுவேன். இன்னைக்கு உனக்கு அமையல, எவனோ உனக்கு தகடு வச்சிருக்கேன், தகத்தை எடுக்கிறேன், தகத்தை எடுக்கிறேன். இங்கே ஒரு செஞ்சாவை கொண்டு வர சொல்ல எடுத்துறேன். கெடா வெட்டணும்னா இந்த பெட்டிக்காரனை தூக்கி போட்டு வெட்டிடுறேன். எவனாவது பெட்டிக்காரன் எப்படி உட்கார்ந்துருப்பானடா பலாப்பழ கொட்டை எடுக்கிற மாதிரி இருந்தா என்ன கண்ணாபிஷம் பண்றது உட்காந்துருக்கேன். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற என் அன்பு தங்கங்களே, அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளை அருகாமல் உள்ள காடமங்கலம் மண்ணின் மைந்த தம்பி முருகன் அவர்களுக்கும் அந்த 2 சேனல் பேர் என்னப்பா அப்புறம் சொல்றேன். பிஎஸ்கே லைவ் அன்பு உள்ளதற்கும் தம்பி எஸ்கேஎஸ் தம்பி அவர்களுக்கு நன்றி. ஹெட்போனை போட்டுக்கிட்டு வீடியோ எடுக்கிறியா லபத்தை பேசுறியா 2 பேரும்? எவன் என்ன பண்றானே தெரிய மாட்டேங்கிறேன். நீ என்னப்பா பண்ற? இதை எடுத்து கொண்டு போய் கக்கூசு வெளியே இருக்கும்போது பாரு, புழு புழுன்னு போகும். ஏன்னா திருவிழா எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஊருக்கு செலவளத்தோடவா கிடையாது. சொந்த பந்தங்கள் உறவுகள் அத்தனை பேருமே வந்து அன்றைய தினம் நம்ம கோயில வணங்கணும், கும்பாரியம் நடக்கணும். எந்த ஒரு செயலா இருந்தாலும் பிள்ளையார் சுழி போட்டு செயலும் தொடங்க. இந்த விநாயகருக்கு அற்புதமான முறையிலே கும்பாபிஷேக ஏற்பாடு செய்த இந்த மினிக்கூர் கிராமத்தார்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். நைட்டியை போட்டுக்கிட்டு என்னத்தா தேடுற? என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? உட்காருங்க. பிள்ளைய காணாம தேடுதா? நல்ல பிள்ளைய கலைச்சு தூக்கிட்டு போ. ஏன்னா இதுகளை வந்து நான் சரி வந்ததுக்குள்ள நான் நாடகத்துக்கு வந்தேன்னா இல்லை வாத்தியார் வேலைக்கு வந்தேன்னா, பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரத்துக்கு போட்டு அடிக்கிறாங்கன்னா இங்கே வந்தேன். இங்கே அதுக்கு மேல இந்த உலகத்துல என் தமிழை மாதிரி உலகத்துல யாருமே கிடையாது. கைதட்டாத, ஏன் அவசரப்படுற? இன்னும் சொல்லுவே இல்லை. தமிழை அப்படியே தகர்த்து எரிஞ்சிருவியா? எதை சொல்லக்கூடாது செய்யக்கூடாது அதையும் செய்வேன். எது இப்ப நான் கைதட்ட சொன்னேன் கைதட்டிக்கிட்டு. இப்ப சைல்ட்ல நிக்கிறீங்களே, நீங்க எது முதுகு அமைக்க விட போறீங்களா? இல்லையா போதா போய் சேரோட இழுத்து போடு சாகட்டாவே. இந்த இது நிக்கிற ஆளுதான் ஆளுக்கு ஒரு ஆம்பளை மேல தூக்கிட்டு போய் எங்கேயாவது பஸ் ஸ்டாண்ட் கள்ளப்பொருப்பு வியாபாரம் வந்து போல போகப்பா. உங்கள்கிட்ட சொல்லவே முடியாது. நான் சொல்ற மாதிரி நான் இல்லை. ஏன்னா என்ன சொன்னாலும் கேட்கறது கிடையாது. சிறுநீர் இங்க கழிக்காதுன்னு போடுதல் எழுதி போட்டு ஈர செவரா இருக்கும். அதுல போயிட்டு நம்மளால ஒவ்வொருத்தனா போய் அந்த செவத்தையே கலைக்கிற மாதிரி ஒண்ணு கடிச்சு அந்த செவத்தை தள்ளி விட்டுறேன். சரி அவன் அப்படின்னா மேல நிக்கிற கட்டடத்துக்கு மேல நிக்கிற கொத்தனார் பார்த்தா சட்டி போடாம நின்று சித்தாவை கேட்கிறேன், தூக்குண்டு எடுங்க அப்படின்னு கேட்டு சித்தாவை சொல்லுது, தூக்குண்டுதான் அவங்க கீழே இருக்கேன். தூக்குண்டது அவன் குண்டு இல்லாம Yeah, this வேக்காடு is a climate. முண்டம். தமிழகம் எதை நோக்கி போகுது?
வீட்டுக்கு போதானே உள்ள போங்க. நர்ஸ் இருக்காங்க மேடம், போங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க, குழந்தைக்கு சொட்டு மருந்து வாங்கிங்க போங்க. கமாண்டர் சுற்றி கொடு. வாங்க வாங்க. என்னைய பொறுத்தவரை நாடகத்துல யாரு என்ன பண்ணாலும் எனக்கு கண்டனதே. நான் யோசிக்கவே மாட்டேன். வாயில வந்ததுதான் பார்த்து நான் பேசுறதுதான் வசனம். ஏன்னா 18 வருஷமா இந்த வந்திருக்க மக்களுக்கெல்லாம் ராதாகிருஷ்ணன் என்னைக்காவது ஏதாவது பேசுவேன்னு நினைக்கிறீங்க. நான் எதுவுமே பேச மாட்டேன். அது தெரியும்னா நீ என்ன வந்து சட்டியை செலுத்து போடு. இப்படி உட்கார்ந்துருக்கிய வார்த்தை அடப்படுத்துறது மாதிரி இப்படி தொலைஞ்ச யாருமே பேசக்கூடாது. தாய்மார்கள், என் தாய் குளங்கள் இல்லை என்றால் எந்த தெப்ப குளத்துல 100 நாள் ஆக முடியாது. சிச்சுக்கங்க வெக்கமாயிரலாம். நீங்க 100 நாள் பார்த்து அப்படியே வரக்குள்ள பிடிக்கிறது. பூரா 100 நாள் வேலையில போயிட்டு பாக்குறேன். கிளையெல்லாம் சுப்பிங்க விளையாடுங்க. 100 நாள் வேலை நக்குன மாதிரியா இருக்கு. கிராமத்தை சுத்தமா வைங்க. வீட்டை சுத்தமா வைங்க. முழங்கால் குப்பை கிடக்கு, நீ சீரியல பார்த்து கிடக்க அப்படியே அங்க வெளியே தூக்கி போட்டு பூசனை அடிக்கிறாங்க. பூசை கத்துறேன், அடியா அழகம்மா என்னை காப்பாத்து காப்பாத்து. இருங்க இளவு மையனை விளம்பரம் போடட்டும். அப்புறம் நீ நீர் மாறித்தான் போக முடியும். காலங்கள் மாறிக்கொண்டிருக்கு. என்ன காலங்கள் மாறிச்சு நீங்க கேட்கலாம். நான் பேசுறேன். மொழி தமிழ் மொழி, நாடு தமிழ்நாடு. ஆனா நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கிறது எல்லாமே இங்கிலீஷ் மீடியம், ஹிந்தி மீடியம். ஏன் ஆங்கில கல்வியை நீ வந்து திணிக்கிற? தமிழை கத்துக் கொடு. அரசாங்க பள்ளிக்கூடத்துல குழந்தைலாம் இல்லை. வாத்தியார் வீடு வீடா கிளம்பிட்டார். பழைய பாட்டில் வாங்குற மாதிரி. பழைய பாட்டில் வாங்குறதே வருவாங்க. ஐயா வீட்டுல எதுவும் பயன்படாத பொருள் இருக்கா? பழைய மிக்சி, சேரு, இரும்பு இருக்கா? யாரு இரும்பு வியாபாரி அந்த மாதிரி வாத்தியார் கிளம்பிட்டாரு. வீடு வீடா வண்டி எடுத்துக்கிட்டு. ஏமா வீட்டுல பிள்ளை இருக்கா? கொஞ்சம் அனுப்பிடுங்களே. 1வது பிள்ளைய 2 பிள்ளைதான் இருக்கு, 3வது பிள்ளைய 1 பிள்ளை படிக்கணும். உடனே நான் 5000 கட்டியிருக்கேன். 5000 கட்டி எதுக்கு படிக்க வைக்கிற? இன்னைக்கு 5 வாத்தியாரு, பிள்ளைய மட்டும் 2. வாத்தியார பார்த்துட்டு வாத்தியார கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. பூராமே பொம்மை படத்தை போட்டு விட்டு ஆயா வேலை வாக்குறீங்க எல்லாரும். இந்த காலங்கள் அப்படி மாறிக்கொண்டு இருக்கிறது. தாயினுடைய மயன் பிள்ளைய வந்து அம்மாவை எப்படி கூப்பிடுமோ? அம்மா அப்பா. இப்ப மாறிடுச்சு. டாட். அப்பாவுக்கு பேரு டாட். மம். அண்ணன் நபியை மாத்திட்டாங்களே. ப்ரோ ப்ரோ பீரோ. என்ன என்ன கலாச்சாரம்? சிறுகுழைப்பு தன்மை மாறிக்கொண்டு இருக்கிறது. அம்மியிலே அரைச்சு குழம்பு வச்சால் எங்க அப்பத்தா என் பாட்டி. இன்னைக்கு பூராமே கூழ் மேப்ப பார்த்து வைக்கிறேன். கொண்டக்கல்லை குழம்பு வைப்பது எப்படி? கொண்டக்கல்லையோட மிதந்து வந்தோம். அன்னைக்கு ஒரு ஒம்பளை மொட்டை மாடியில போய் கேட்கிறா, டவர் கிடைக்காம. சுடுதண்ணி ஓடுவது எப்படி? அவளையெல்லாம் அரைஞ்சா என்ன? சுடுதண்ணி கூட ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். சமாளிக்க தெரியாதவன் நாடக சபைக்கு வரக்கூடாது. ஒழுங்கா பெத்ததாயை சொல்ல கேட்டு சமைச்சு பழகாத எந்த பொம்பளை பிள்ளையும் அடுத்தவன் நீ வாக்கப்பட்டு போக கூடாது. கைதட்டலாம். இன்னைக்கு வந்து சமைக்க தெரியுமான்னு நினைச்சு எந்த மாப்பிள்ளையாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? கைதுங்க. நீ போகும்போது எல்லாரும் கேட்கறியாக்க, உங்க வீட்டுல உங்க மகன் நல்லா சமைப்பாங்களா? அம்மா அப்படி போய் சமைக்கும்பா. பொட்டாக்கறியெல்லாம் வச்சான்னா 7 வீட்டுக்கு மணக்கு மயத்த புடுங்க. எங்க அதெல்லாம் கேட்கறது கிடையாது. பொம்பளை கிடைச்சா சரி. அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் இருட்டுக்குள்ள பஸ் நைட்ல உட்கார்ந்து இருந்தேன். பொண்ணுக்கு பதிலா பொண்ணு வந்துருச்சு நினைச்சு போட்டு அமைச்சிருக்கே பார்த்தா மைசெட்டுக்காரன். ஐயோ ஐயோன்னு கத்தி, நீ எதுக்குற இங்க வந்த? வயிறு கட்டிலுக்குள்ள இருக்கிற எடுத்துட்டு போக வந்தேன். அப்படி காம உணவு வந்துடுறேன். பஸ் நைட்டுனா என்னன்னு நோபத்தா நீர்மாலை எடுத்து போவாதே உண்டை. உனக்கெல்லாம் கடைசி வரைக்கும் எந்த பிராணி சக்தியுமே கிடைக்காது. அவன் இந்த சேர்ல உட்காந்து சிமெண்ட் கூட மாட்டிக்கிருச்சு முருகா. இந்த அப்படியே உட்காந்து இப்படி இப்படின்னு ஒரு ஊர்ல அப்படித்தான் போயிட்டு அவன் ஒன்றுக்கு இருக்க சேர் பின்னாடியே போயிடுச்சு. 2 பொம்பளைய பின்னாடி போச்சு. நான் கேட்டேன், ஏதா அவன் ஒண்ணுக்கு இருக்க போறேன், நீ எங்க போற? அந்த சேரு ஏன் சேரு தம்பி அதை புடிங்கி கொடுங்க, புரிஞ்சு வைவாரு. சேரோட எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிற ஒற்றுமை எங்க அப்படி இருக்குன்னா 1ல இருந்து 5 வரைக்கும் படிக்கின்ற மாணவ செல்வத்திற்கு தான் ஒற்றுமை இருக்கு.
அதுகளுக்கு எந்த சாதியும் தெரியாது, எந்த மதமும் தெரியாது. அதுக்கப்புறம் பெரியவர்கள் தான் சாதியை உள்ள புகட்டேன். பாத்தீங்களா? இருக்கா இல்லையா? நீ சொல்லு. இருக்கு. ஆனா உலகத்துல எல்லாரும் ஒன்று. ஒரு ஆளு விழுந்து கிடந்தா அன்னை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 பேர் போய் மட்டன்னு போய் தூக்குவேன். இப்ப இதே கோயில்பட்டி ரோட்ல எவனாவது விழுகட்டும் பைக்கில் அடிச்சு ரத்தம் கத்தமெல்லாம் போய் அவன் வெட்டிட்டு கிடைக்க 2 பேர் போய் பைக்கை நிப்பாடிட்டு ஐயோ பயங்கரமான ரத்தமே அப்படின்னு வேகமா ஓடிட்டு தூக்குவேன்னு பாக்குறேன். அவன் தலையை நிமித்துக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறேன். அவன் சொல்றேன் அப்புறம் கொஞ்சம் ப்ரோ அவன் அண்ணே 108 போனே இருங்க ப்ரோ நல்ல ஸ்டேட்டஸ் வைக்கணும். முத எங்கடா போச்சு பாசம்? எங்க போச்சு? திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயன். குழந்தை பிறந்தா எடுப்பான் மொட்டை மயில். உண்மைதான். கை தட்டிக்கிறது நீங்களே யோசிக்கணும். படிப்பு அவசியம். ஒவ்வொருத்தருக்கும் படிப்பு அவசியம். அடியாத பிள்ளை பறியாது அப்படின்னு அடிச்சாங்க. அன்னைக்கெல்லாம் என்னையெல்லாம் அங்க வாத்தியார் அடிப்பாரு. நினைச்சு அடிப்பாரு. வீட்டுல மொட்டாட்டி முருங்கக்காய் வச்சதுக்கு என்னைய போட்டு அடிப்பேன். அதெல்லாம் பொறுத்து கொண்டுதான் இன்னைக்கு உங்க மத்தியில ஒரு கோமாளியா நிக்கிறேன். இப்ப எந்த வாத்தியாராவது அடிக்க சொல்லு. அடிச்சுட்டு வாத்தியார் வெளியே வருவாரு. 80 பேர் அறுவகம் போட நிற்பேன். என் மைனை நீ அடிச்சியாமல வாத்தியார் உடனே சாரி ப்ரோ நான் செய்யவே இல்லை, நான் வேலை எழுதி கொடுத்துட்டு நாளைக்கு கிளியஞ்சிட்டு வியாபாரம் பார்க்க போறேன். வாத்தியார் அடிக்கிறேன். உன் குழந்தையை வாத்தியார் அடிக்கும் பொழுது அது குருநாதர்கிட்ட அடி வாங்க எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கும். அப்பதான் குழந்தை நல்லா படிக்கும், உன்னை காப்பாற்றலாம். இன்னைக்கு பெற்றதாகி மனைவிகள் வந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ பேர் இன்னைக்கு அன்பாளர்கள் இருக்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரலாறு உண்டு. வயதான காலத்திலே தாயெல்லாம் இன்னைக்கு திருநீரை படுக்க போடுகிறார். எத்தனை பேர் பெற்ற தாய் தகப்பனை எவன் கொடுத்தேன் கஞ்சி ஊத்தாம கண்கலங்க வைக்கிறானா அவனுக்கு நல்ல சாவ வராது. நீ யாரா இருந்த தேவை. இந்த உலகத்துல பணம் வைத்திருக்கவனை நான் மதிக்க மாட்டேன். என்னைய பொறுத்தளவு பணம் இல்லாட்டாலும் குணத்திலையும் பாசத்திலையும் அடுத்தவனுக்கு உதவி செய்யறவன் யாருன்னா அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கிறான் பாருங்க உட்கார்ந்துருக்கேன் தமிழன். இந்த தமிழன் தான் உண்மையிலேயே தெய்வம் என்பதை நான் சொல்றேன். காசு என்னையா காசு? கோடிக்கணக்கில் வீடு கட்டி ஆடி கார்ல வெளியே வர்றேன். அவன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஏழை குடும்பம் ஒரு கூரை குடிசையை போட்டுக்கிட்டு பசியோடு ஏங்கி கொண்டிருக்கிறார் ஒரு ஏழை சிறுமி. அந்த கோடீஸ்வரன் தினசரி அந்த வழியாகத்தான் போற அந்த குழந்தைய பார்க்க உதவி செய்கிற மனப்பான்மை வரா. யாருக்கு வரும்னா பசியனுடைய பட்டனுடைய அன்புனுடைய எல்லாத்தையும் அறிவட்ட இந்த பாமர தமிழனுக்கு தான் இந்த உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை வரும். நான் பேசுவேன் ஏன்னா எல்லாத்தையும் நான் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நான் உலகத்துல என்னை வளர்த்து விட்டது இந்த தமிழனா இருந்தாலும் எனக்கு உறுதுணையா இருந்தது நாடக கலைஞர். அதனால என்னுடைய பங்களிப்பு கடைசி வரைக்கும் எங்கெங்கே மக்கள் கஷ்டப்படுறாங்களோ என்னால் முடிஞ்ச உதவிகளை என் ஆயுள் உள்ளவரை செய்வேன். அன்பு உறவுகளை ஏவுகணை நாயகன் இளைஞருடைய எழுச்சி நாயகன் உலக நாடுகள் எல்லாம் திரும்ப பார்க்க வைத்த ஒரு தமிழன் யார்? ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் என்ற பேய்க்கிழமை பிறந்தார் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அப்துல் கலாம் அவர் இதுவரைக்கும் வந்திருந்தாருன்னா என்னென்னமோ சேவை செஞ்சிருப்பார். அவர் தான் சொல்லிட்டு சேர்த்தார். சிவப்பு சட்டையில ஒரு ஆளு காசு கொடுக்க ஒரு வரை வாங்கிக்கிறார். MKR அன்பாலயத்துக்காக நிதிஷ் பாண்டி அவர்கள் ரூபாய் 501 அம்பளி பலத்தை பெருமைப்படுத்தி அந்த உள்ளத்துக்கு நன்றி வணக்கம். அண்ணே நிதிஷ் பாண்டி தமிழ் பேரு. சரி சரி அடுத்து தம்பி இருக்கானா முடித்தா அங்கிட்டு போய் அந்த வேலையை பாரு. குழந்தை ரொம்ப கொடுக்காத செல்ல கொடுத்தா நீ பக்கத்துல திடீர்னு பாட்டுக்கு பாம்பு பூம்பு வரும். ஆமா நீ குழந்தைக்கு பொம்மை படம் கொடுத்துட்டு நீ போய் டாஸ்மார்க்ல உம்முன்னு ஆட்டி. அண்ணே குடிங்க எல்லாரும் குடிக்க வேணாம சொல்றது. குடும்பத்தினுடைய நிலைமையும் உன்னுடைய உடம்பு ஒத்துக்கிறத பார்த்து குடி. எத்தனையோ பேர் நீ குடியினால தெருவில் இருக்கிறாங்க. ஒரு காலத்திலே உங்கள் மத்தியிலே பப்பனா போட்டு நிற்கக்கூடிய MKR பெரிய குடியாரே. இதை மறுக்க முடியாது. மேடையிலே இவ்வளவு மக்கள் மத்தியிலே உண்மையை சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். எனக்கு உண்டு. நான் பெரிய குடியாரே 5 வருஷத்துக்கு. ஆனால்
என்னுடைய குடும்பத்தையும் என்னை அன்றாட பார்க்க வந்த அந்த மக்களுடைய அன்பையும் புரிந்து நாம ஏன்டா அதை குடிக்கணும், பிறகு ஒரு தடவை அது வரைக்கும் நல்லவனாக வாழ்வன் என்று நினைத்து இன்னைக்கு திரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதே போல் ஒவ்வொருத்தரும் திரும்பும். அந்த தாய்மாரெல்லாம் கைதிட்டுறாங்க, உண்மையை பேசணும், புருஷன் பேர சொல்ல மாட்டாங்க. எங்க அம்மா தான், எங்க ஆத்தா பேர் முத்துவல்லி, எங்க அம்மா அவளை அருமையா நகைச்சுவை பேசுவாங்க. அவங்களுடைய அந்த ஜீன்ல இருந்து வந்ததுனாலதான் எம்கேஆர் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா தான் எங்க அப்பா பேரை சொல்லாது. இப்ப இருக்கிற இங்க பெண்களை பார்த்து நான் கேட்கிறேன், புருஷன் பேரை நீங்க சொல்ல மாட்டீங்களா ஆத்தா? ஒரு நாளைக்கு 800 தடவை சொல்றேன். ஒரு ஆள் வந்து கேட்கிறார், உன் வீட்டுக்காரர் எங்க? அந்த மூலையில படுத்து கிடைக்காம பாரு. அந்த எத்தனை வருஷம் மேடம் இருக்காரு? 12 வருஷம் ஆச்சு. இந்த மூலையிலே திட்டு படிப்பேன். ஏதாவது பண்ணி ஊட்டியது ஓட்டது மாதிரி 4 பிள்ளைய ஓட்டதே வச்சான். எங்கே குழந்தைகள்? குழந்தையும் தெய்வமும் ஒன்று. அந்த காலத்துல குழந்தை பார்த்தாங்க, போதை வச்சு ஒட்டிட்டு ஒவ்வொரு ஆளும் 18 பிள்ளை 19 பிள்ளை. அண்ணன் தண்ணி ஆதாரம் பிரைரைஸ்லாம் அப்ப கிடையாது. அப்படி போட்டு போட்டு பார்த்தாங்க. ஆமாடா. அப்போ இப்ப பொழுது போறதுக்கு உங்க கையில செல்லு இருக்கு, என்னென்னமோ இருக்கு, டாஸ்மாக் கடை இருக்கு. அப்ப கிடையாது. 100 நாள் வேலை இருக்கு, நீங்க பொழுது போய்க்கிறீங்க. அப்போ 100 நாள் வேலை எல்லா ஊருக்குமே அமத்தாதான், எல்லா ஊருக்கும் அதுதான் பண்ணுவான். இன்னைக்கு அட்டையை பதிஞ்சா காசு வருது, அன்னைக்கு அவனுடைய இதை பதிஞ்சிருக்கான், உன்னுடைய எனர்ஜியை பதிஞ்சிருக்கான். பிறகு ஒவ்வொரு பிள்ளையும் பார்த்தா பிறந்து ஒரு 5 வருஷத்துலயும் மீசம் வளர்ந்துடும். முரட்டாளா இருப்பேன். ராமா அப்படின்னு கூப்பிட்டு அப்படி வருவேன். அம்மோ காரணம் ஆத்தா அப்படி தாய்ப்பால், கலப்படமில்லாத ஒரே பொருள் தத்தனுடைய தாய்ப்பால். இன்னைக்கு அதையும் காந்துருச்சு. ஆபீஸ் போறவங்கள 2 லிட்டர் பவுண்டாவில 4 லிட்டர் பாலை ஊத்தி 1.25 லிட்டர் தண்ணியை ஊத்தி குழக்கன்னு ஆச்சு. அப்புறம் மாற்றி வாயில வச்சுட்டு போயிடுது. அவன் அம்மா வர வரைக்கும் சோஞ்சுக்கிட்டே இருப்பான். சரிங்கம்மா, இந்த பாலை இன்னும் குடிக்கிறான். அவன் புருஷன் ஆரோக்கிய பாலத்தான் குடிக்கிறான். இங்க டவுன் நீங்க ஒருத்தன் பேசுறேன், கேட்ச் பண்ணிட்டேன். நோ, எந்திரிச்சு பார்க்க வேணும். கணவருக்கெல்லாம் இருக்கிற தாய்மார்களே, நீங்கள் எல்லாம் ஏதாவது ஒண்ணு உங்க புருஷனுக்கு செய்யணும்னு நினைச்சுன்னா உன் வீட்டு மூலையில அவருக்கு ஒரு செலவை. எங்க செலவு வைக்கிறேன்? தினசரி செலவு தானே வைக்கிறேன். கணவன் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு உழைத்து குடும்பத்தை காப்பாற்ற. இந்த தெய்வங்கள்லாம் துணியானவை. தமிழகத்தில் இருக்க தெய்வத்தெல்லாம் துணியானவை. நாங்கெல்லாம் பரம்பரை போடாங்கி சொன்ன வாக்கு அள்ளி கொடுத்த சாப்பிட வீண் போவாங்க. என்ன சொன்னாலும் நடக்கும். எங்க ஐயா, எங்க பாட்டை, எங்க அப்பா, நானும் கூட போடாங்கி வாரிசு. ஆனா இந்த சாமிகளை முன்னோர்கள் எப்படி வணங்குறாங்க, அன்றைய காலத்துல இந்த ஊர் எப்படி செழிப்பா இருந்துன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த கோயில்கள் எல்லாம் உருவாக்க என் முன்னோர்கள் பாட்டம் போட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இங்கே சாமி இல்லாம பக்கத்தூர்ல போய் சாமி கும்பிடும் போது இங்க என்னடா உங்களுக்கு சாமி இருக்குன்னு சொல்லி அந்த மன வேதனையோடு இங்க இருக்க மெனிக்கூர் என் பெரியவர்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா ஐயா? அன்றைய தினம் சாமி கும்பிடும் போது நமக்கே பிள்ளை வைக்கும். அப்படி இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு அப்படியே விழுந்து நெடுங்கரையா விழுந்து, காலை கருப்பா என் குடும்பம், என் பொண்டாட்டி பிள்ளைய, என் ஊருக்காரங்க எல்லாருமே நல்லா இருப்பா அப்படின்னு தட்டுல இருக்க அரைக்கல ஊதியை அடிப்பேன். நெத்தியில அடிச்சுட்டு அப்படி வந்தா நமக்கே புல்லடிக்கும். இப்ப பைக்கில் 100ல போகும்போது ஐயனாரை பார்த்து கிஸ் அடிக்கிறேன். 100ல போயிட்டு ஐயனாரே தமிழ்னு லாரியில முட்டி 108 ரெடியா ஸ்டார்ட் பண்ணி குறுக்கு போட்டு வச்சுட்டே இருப்பேன். ஒருத்தர் ஸ்பீடா போற மாதிரி பார்த்துட்டாங்கன்னா 108 ஸ்டார்ட் பண்ணிடுறாப்பா. அந்த ஆபத்தை 180ல ஓடேன். டிரைவர் ஸ்டார்ட் பண்ணுங்க, பின்னாடியே போவோம். இந்த 2 கிலோமீட்டர் வந்துருப்பேன். பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு. சிவகங்கை சீமைகளே, கொல்லமுடி வெட்டுடையா காளியம்மா. வெட்டு உடையா அப்படின்னா ஒரு சிறுமியை வெட்டுப்பட்டதனால் திருப்பி உடம்பை சேர்த்து வச்சதுனால வெட்டுடைய காளியம்மன் பேரு. அந்த தெய்வம் எப்படின்னா, நீ வேண்டுனா அதை தரும். குழந்தைகள் என்ன குழந்தை தரும். நீ கஷ்டப்படக்கூடிய உன்னை வாழ்விலே விளக்கேற்றி வைக்கும் வெட்டுடைய காளியம்மா. ஆனா அங்க போய் என்ன பண்ற, பூரா பேரும் 1 ரூபா 2 ரூபா சில்லறையை மாத்திட்டு போய் பெட்ரூம் சுத்தியில வச்சுக்கிட்டு இங்கிட்டு மாமியா உட்காந்து வெட்டுறா.
என் மருமகளுக்கு ஆத்தா காலையை எடுத்துடணும். யாரு? மாமியா. அங்கிட்டு மருமக. எங்க அத்தைக்கு யூரினே வரக்கூடாது. எங்கே செய்வனை அப்படின்னா, செய்வனை என்றால் என்ன? நீ செய்த வினை உனக்கே தெரிந்து போற, அதனால செய்வனை. இதே மினிக்கூர்ல நான் சொல்றேன், நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க. நீங்க வீடு கட்டும் போது பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காரு. நீங்க வீடு கட்டிட்டே இருக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரர் தினசரி விநாயகர் கோயில போய் 40 குடம் தண்ணியை ஊத்திட்டு உனக்காக வேடிட்டு வந்து, என்னடா வந்த கருப்புசாமி, வீடு கட்டுறேன், கொத்தனார் வேலை பார்த்து சேமிச்சு வச்சு வீடு கட்டுறேன். எவ்வளோப்பா? 12 லட்சம் வரும் இருக்காங்க இன்ஜினியர். நான் 10 லட்சம் தரேன்டா. 2 மாடிக்கு 3 மாடி கட்டுற அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவோம். மைத்த சொல்லுவேன், நீங்க வீடு கட்ட கட்ட இங்க உனக்கு செய்வனை கட்டிக்கிட்டே இருக்கேன். தினசரி உங்க வீட்டுக்கு முன்னாடி இப்படி நடந்து வரும்போது இப்படி பார்ப்பேன். ஓ, செவரு இவ்வளவு தூரம் ஏறிடுச்சா, விடக்கூடாதே, இந்த கூட இங்க சரியில்லையே, ராமநாட்டில் ஒருத்தர் இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிட்டே இருக்கேன். அவன் காங்கிரீட் போட்டிருப்பேன், இங்க கேரளா மந்திரவாதி உள்ள மந்திரிச்சுக்கிட்டு இருப்பேன். என்னங்க காங்கிரீட் போட்டேன், இருங்க நானும் ஏதாவது செய்யறேன், இருங்க. கடைசியில பார்த்தா 3 10 சவராஜக்காரனை கூட்டு வந்துட்டேன். அவங்க 50 ரூபா 15 ரூபாய் கொடுத்தா போதும். ஏய், பப்புன்னு கூட ஒருத்தன் வந்துட்டான்டா. ஏன் பப்புன்னு கூட ஒருத்தன் வந்துட்டேன். காரணம் நினைக்கிறேன் வந்துட்டு, மருதமணி நோ, நான் உங்க கூட வரேன், எனக்கு ஒரு நாளைக்கு சோறு போட்டு போடுன்றேன். எல்லா தொழிலுக்கும் இன்னைக்கு இந்திக்காரன் வந்துட்டேன். ஏன்? என் தமிழனுக்கு இங்க வேலை இல்லை. இன்னைக்கு வெளிநாட்டுல கஷ்டப்படக்கூடிய என் தமிழர்களை உங்கள் அத்தனை பேர்த்தையும் நான் வணங்குறேன். குடும்பத்தை விட்டு, மனைவி பிள்ளைகளை விட்டு, பெத்த தாய் தகப்பனை விட்டு, இங்கே என்ன நடந்தாலும் அங்கிருந்து தொலைபேசியில் மட்டுமே தொடர்பு கொண்டு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கின்ற, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் அருமை தமிழர்களே, யூடியூப் வாயிலாக உங்கள் அத்தனை பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொடுக்கும். அடுத்து ஒரு பிரவீன் இருந்தால் உங்களுக்கு இந்த கஷ்டம் வரக்கூடாது. நம்ம எல்லாம் இன்னைக்கு திருவிழா கொண்டாடுறோம், நல்லது கட்டது அத்தனையும் பார்க்கணும். ஆனா வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய என் தமிழன் பார்க்க முடியலையே. ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் ஐயா புகழை பாடிவிட்டு, தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம், தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம், தென்பாண்டி தென்பாண்டி ராமநாடு அந்த ராமேஸ்வரம் அந்த பேக்கரும்பு என் கண்டெடுத்த என் தங்க மகன் அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். சிறகட்டு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா, அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா, பெரும் பாசனைக்கு நம்மளா தென்பாண்டி ராமநாடு மானாமது தாண்டி போனா பரமக்குடி சத்திரக்குடி அந்த ராமநாடு அந்த ராமேஸ்வரம் அவர் சொந்த ஊரு அந்த பேக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்கு உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவர ஐயா, பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா, கல்வி வளம் தந்தாரையா, எங்களை கனவுகான சொன்னாரையா, தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த பேக்கரும்பும் கண்டெடுத்த அவர்தான் அப்துல் கலாம். அங்கே விண்மீது கணக்கேற்றினார், தமிழக மண் மீது புகழ்ந்துவினார், பின்மீது கணக்கேறினார், தமிழக மண் மீது புகழ்ந்துவினார். இங்கே எண்ணி வாழ்கின்றோம் பெற உத்தமரா தங்க கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த பேக்கரும்பு கண்டெடுத்த அவர்தான் அப்துல் கலாம். அப்துல்
கலாம் அவருக்கு எங்கள் சலாம், அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். கைதட்டம். ஒரு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தார் இல்லையோ, கமலனுக்கு இன்னும் 10 மடங்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அவரோட தமிழன் என்பதை எல்லாரும் மறந்துவிட வேண்டாம். பிறக்கும் போது ஏழ்மை, இறக்கும் போது ஏழ்மை. உண்மைதானே? இன்னைக்கு அவர்களுடைய பதவியிலையும் அவளை திறமையிலையும் யாராவது ஒரு ஆள் இருந்திருந்தாங்கன்னா நேரம் தமிழகத்துல 3/4 இடத்தை வாங்கி போட்டிருப்பேன். அவர் எதுவுமே எழுதினார் ஆளு. அதனால இருக்க வரை எல்லாரும் ஒற்றுமையா அன்பா இருங்க. இந்த உலகத்துல இனிமே யாருமே பிறக்க போறது கிடையாது. பிறவி என்பது ஒரு தடவை. அந்த பிறவி என்பது ஒரு தடவையில நீ யாருக்காவது ஒருவேளை சோறு ஓட கூட உதவி செய். நீ ஒரு கடவுளாக கடைசி வரைக்கும் இருக்கலாம். என் தமிழா என்று சொல்லிக்கொண்டு, வடக்கே வடநாடு வாடி கொண்ட நாடு, தெற்கையான் திருநெல்வேலி சின்னவான் தட்சிணா பூமி, 6ஆம் பள்ளி கோட்டை 7000 பண்ண, மேற்கே மலையாள அது மேமலையாள நாடு, அந்த மலையாள நாட்டுல பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லடா. அப்ப 60 பிள்ளைய காசி விஸ்வநாதனுக்கு பிறந்து அந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தாரவாக்க 60 பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்து அந்த நாட்டை ஆட்டி அமைக்க, அந்த மலையாள நாட்டுல உன்னை வச்சு வளர்க்க முடியாம ஓட்டி விட்டா தண்ணியில, என் மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பு பெட்டி வருதுடா ஒத்தையில, ஓடி வருமா நீ மேலாட விட்டு என் கருப்பு அழகர் கோயில் இறங்கையில, அந்த முத்தான் கரையா உனக்கு உடமரம் தாம்படுங்க அள்ளிசரி மந்தையடா என் பொன்றாத்து என் காளி கருப்பனை கலிசரி காளி முனியாவை வணங்கி, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அருங்காவூர் வட்டம் மெனிக்கோயில் அமர்ந்திருக்கின்ற ஸ்ரீ சுந்தரேச விநாயகர் ஆலயம் அஷ்டபந்த மகா கும்பாபிஷேகம் முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான கலையரங்க வேக்காடு மேடையை அலங்கரிக்கும் நிகழ்வாகும். ஸ்ரீ பழனிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அதிகபட்சமாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் விமான அந்த தங்க நட்சத்திரம் புதுக்கோட்டை அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடம் புறத்தனாக நடிக்க காத்துக் கொண்டவர். உயிரினும் இனிமையான கோயிலவாணி கொஞ்சமல்லி பேசுற ரஞ்சிதம். எத்தனை வள்ளிகள் நாடக உலகத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு வள்ளிக்கும் ஒரு தனி பேர் உண்டு, தனி வசனம் உண்டு, தனி குரல் வளம் உண்டு. ஆனா அந்த வந்திருக்க வள்ளி அத்தனை திறமை உண்டு. வந்திருக்க வள்ளி சத்தியமா சொல்றேன் பொம்பளை, அது யாருக்கும் தெரியாது. அதை நம்மள பொம்பளை பாசத்துக்குரிய அன்பு சகோதரி மன்னார்குடியை சேர்ந்த எஸ் அபிராமி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சென்ற ஊர்கள் எல்லாம் அடுத்த வருஷம் நீங்க யாரு வேணாலும் மாறுங்க, ஆனா வந்த நாரத தம்பியை மட்டும் மாத்திராதீங்க என்று சொல்லும் அளவுக்கு பாட்டு பாடக்கூடிய எனது அன்பு தம்பி புதுக்கோட்டையை சேர்ந்த ரஞ்சித் அவர்கள் நாகராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு சேமுரசு நாடக உலகத்திலே நான் சந்தித்த ஜாம்பவான்கள் எல்லாம் அவர்களுக்கு நான் மரியாதை கொடுப்பேன், எனக்கு அவர்கள் கொடுப்பார்கள். ஆனா வந்த 2 வருஷத்திலேயே என்னை மோத்தாங்கமான வயிறான் இந்த குண்டு பூசணிக்காய் சித்தாலுமையன் மிஸ்டர் தகடு மண்டை. இன்னைக்கு உன்னை மருங்காவூரி வட்டத்திலே உன்னை காட்டி கொடுத்து கொள்வேன் மிஸ்டர் கிண்ணிக்கோழி மண்டை. நான் உனக்கு கேட்கிறேன், என்ன கேளு? நீ தமிழ்நாட்டுக்காரனால சைனாக்காரனால தெரியாம தான் கேட்கிறேன். ஏன்டா சைனாக்காரன் நம்ம நாட்டுக்கு வராம இருந்தேன், அவனுக்கு ஒரு நாடகத்துக்கு வர ஆரம்பிச்சுட்டானே. யாரடா சொல்ற? ஒன்னே தான் சொல்றேன், முட்டு எத்த கடைகளா முடி வெட்ட. அரே சைனாக்கார பொம்மை மாதிரியே இருக்கடா. நீ எதிர்த்து வெளியே. இன்னைக்கு சலூன்ல
என் அன்பு இளைஞர்கள்லாம் மாணவ செல்வங்கள்லாம் முடி வெட்டுறீங்க. 500 ரூபா 600 ரூபா கொடுத்து ஒத்த பக்கம் சிறைக்கிறேன், ஒத்த பக்கம் வெட்டுறேன். ஒருத்தர் வெட்டிட்டு வீட்டுக்கு வரேன், அவன் ஆத்தாவுக்கு அடையாளம் தெரியல, மண்டே கடந்து இப்படி வரேன், அவனுக்கு வர எத்து பொண்ணு. ஆனா இந்த வெட்டுக்கு வெறும் 70 ரூபா. திதிசியா கிழக்கு ஏரியா வெட்டு, செம்புரியாட்டு குட்டி வெட்டு. அந்த காலத்துல ஏன் ஸ்டைல இதான்டா. நாளைக்கு வெட்டி உனக்கு உள்ளவா மம்பட்டி வச்சிருக்கேன், உனக்கு விட்டாடி போட்டு உடனே எதுல வெட்டேன்? பாயில. ஹார்மோனிய கலையரசு பண்பாட்டு இசைமுரசு இந்த பகுதிக்கு இந்த மேடைக்கு இப்பதான் வந்திருக்கிறான் இவன். ஆனா இவன் பாடுகின்ற பாட்டுக்கு நீங்கள் எல்லாம் கைதட்டினீங்கன்னா இவன் பிழைத்துக் கொள்வான். அப்படி கைதட்டாமல் நீங்க எரிய கொண்டால் இந்த கருதிருக்கிற மிஷினை தூக்கிக்கிட்டு மணப்பாறை பத்தாண்டுல போய் காலையில உளுந்த வடை போடும். இப்படி போட்டை என்றால் பிழைத்துக் கொள்வான், இப்படி போட்டை என்றால் மசிலே மாட்டிக்கொள்வான். எப்படி உட்கார்ந்துருக்கேன் பாரு, எந்த துணியே உட்கார்ந்துருக்காங்க. என்னை எத்தனை வாயில வைக்க முடியும். அன்பு தம்பி, புதுக்கோட்டை அருகாமல் உள்ள காவிரி நகரை சேர்ந்த உங்களிடம் பாடி கைதட்டு வாங்குவானா? அது கருப்பின் கையில தான் இருக்கு. டி.ஆர். மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பெண்பாடல். ஆத்தா ஒன்றேட அந்த தொட்டி கட்டி துணி ஆளுடன் பிடிக்க அப்பனுக்கு தரவோட்ட பதான சேதனமே தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும், செத்தாலும் என்ன பொத்த ஆடு
சொன்னேன் நான் அன்னைக்கே சொன்னேன், நாடக உலகத்துல யாருக்குமே திறமைக்குத்தான் பரிசு, இதுல யாருமே பெரிய ஆள் கிடையாது. இந்த ஒரு ரவுண்டு தான்டா, அதுலயே நீ சேர்த்து வச்சுக்கிறான்னு சொன்னேன். இவனை இப்ப சேர்த்து வச்சிருக்கேன். புதுக்கோட்டையில ஒரு புதுக்கோட்டையில ஒரு பொம்பளையும் திருச்சியில ஒரு பொம்பளையும் சேர்த்து வச்சிருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னேன், அவன் அதை சேர்த்து வச்சிருக்கேன். மனிதன சக்கரவர்த்தி மருவத்துவன் கோடையடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு கொண்டர் கோயில்பட்டியை சேர்ந்த இந்திரிய மகன் சந்திரன் அவர்கள் மதுரத்தை இசைப்பார்கள். பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர், பாசத்துக்குரிய அன்பு அண்ணன். இப்படி ஒரு ஆல்ரவுண்டை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. வீட்டில் இருக்க எல்லா ஜாமானையும் அனுப்பி வந்துட்டேன். நான் கடுகு, படச்சட்டி, இந்த பிள்ளைக்கு வச்சு இந்த விளையாட்டு ஜாமியான், அது மாதிரி அவள் அப்பத்தோட சேரையை மாவுன்னு கொண்டு விட்டாங்க. அருமையான வாசி.
பாசத்துக்குரிய அன்பு உள்ளம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்வார். செய்ய மாட்டேன் எனக்காக செய். எல்லாரும் கவனிங்க, பாடத்தை கவனிங்க. இதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுது? பென்சில் கிடையாது, இதே சீனி வைக்கும். இது பேரு வந்து முகரக்கட்டை, முகர்சிங். முகர்சிங் சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா பாடுகின்ற பாடலுக்கெல்லாம் இந்த கருவி இல்லாமல் பாட மாட்டார். கேட்கும். இது பெரிய ஸ்டோர் ரூம்ல திருச்சி மதுரை இங்க வாங்கினீங்கன்னா இது வந்து 2500 ரூபா. என்கிட்ட வந்து வாங்கினீங்கன்னா 310 ரூபா. ஏன்னா இது அடைஞ்சாம நான் பாடு வந்துட்டு போயிட்டே இருக்கேன். அந்த முகசிங்கை வாய்ச்சி உங்களிடம் கைதட்டு பெறுவாரா? எங்கே பார்க்கலாம் அந்த கருவி? இங்கே சிறந்த முறையிலே சீர்தாளம் வேற எதுவும் வச்சிருக்கேன்? இதுதான் வாசி. வேற எதுவும் வச்சிருக்கேன்? வேற எதுவும் இருக்கா? எங்க வாசி? அது காசு தரேன். முதல் ஏத்தி விடா பசங்க. ஏன்டா எத்தனை தண்டி இது ஊதிட்டு பேசாம உட்காந்து கேட்டா? இங்கே சிறந்த முறையிலே வேற எதுவும் வச்சிருக்கேன்? வேற எதுவும் பேங்க்ல கடை வச்சிருக்கீங்க? சிறந்த முறையில் சீர்தாளம் அது ஒன்று அன்பு. எங்களது இன்ப செல்வம் அவர்கள் சீர்தாளம். கைகாட்டி பிராம்பட்டி இன்ப செல்வண்ணே சீன சூப்பர்ண்ணே. உண்மையிலே என்னைக்கு தான் பாக்கேன். இப்ப வர வர தாளம் போற ஆளு கட்டவட்டை கொண்டு ஓட்டி வச்சுட்டாங்க. உள்ள வர பரட்டு கிழிஞ்சு அடைக்கி விழுந்து சாமி அழைக்க போறேன்.